Hello, Dolan and Dolis. Welcome to my channel. This is Stupidity Tamil. I hope you are doing well and good. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கான டாபிக் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிடலாம். முதல்ல நான் இந்த டாபிக் ஏன் நான் முதல்ல இந்த எடுத்தேன்ன்றது மூலம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டாபிக் ஏன் எடுத்தேன்னா, ஒரு நேத்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் சில படம் பார்த்துருந்தேன். மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் த்ரீ பிஹெச்கே பார்க்கல, பட் நான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா அது சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த படத்தை நம்ம அதை ஸ்ட்ரைக் ஆச்சு. மேட்னி மெட்ராஸ் பார்த்தேன் நான். அதோட ஸ்ட்ரைக் ஆச்சு மிடில் கிளாஸோட வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மிடில் கிளாஸோட வாழ்க்கை நம்ம பேசுகிறோமே, நம்ம இப்போவே மிடில் கிளாஸ் நாமளும் தானே இருக்கோம், அதை பற்றி நாமளும் பேசுவோம்ட்டு நான் வந்திருக்கேன். நான் இந்த விஷயத்த நல்லா ஜாலியாக கொண்டு போகணும் பார்க்குறேன். எதுவுமே அந்த இழிவுபடுத்தி பேசலாம் அப்படி கிடையாது. நானுமே அந்த மாரி இடத்துல தான் இருக்கிறேன். அதில் இருக்கிற அந்த ஃபன் ஃபேக்ட், அந்த ஃபன்னா இருக்கிறது, அங்கே என்னென்ன ஜாலியாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சில விஷயத்த நம்ம பேச வந்துடுவோம். இதில் நம்ம இது ஜாலியாகவே எடுத்துருக்கலாம், ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும், பட் இதான் ட்ரூத். இதை வச்சுன்னா நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடுவோம். அண்ட் திஸ் இஸ் யூ ஆர் வாட்சிங் ஸ்டூபிடிட்டி தமிழ். நான் அவங்க பாலா. ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு நான் வரேன். நம்ம ஒரு துணி கடைக்கு போவோம். துணி கடைக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு அதில் நம்ம கண்டிப்பாக மற்றவங்க எப்படின்னு தெரியாது, ஆனால் நம்மள மாரி பசங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் ப்ரைஸ் செக் பண்ணுவேன். ப்ரைஸ் செக் பண்ணால் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் அது நல்ல ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்லா இல்லை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சமாளித்து நான் வச்சுட்டு வந்துடுவேன். அப்படி நல்லா ஒரு நாள் இந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன். இதுதான் போதும். நான் பண்ணுறது இதுதான். என் ஃப்ரெண்ட்ஸுமே அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். சரி, நான் சொல்றேன். இப்போ நம்ம காலேஜ் ட்ரெஸ் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ட்ரெஸ்ஸுக்கு எடுக்க போறோம். அப்படி எடுக்க போறோம்னு சொன்னா அவர் ஒரு செக்ஷன் கூட்டு போவார். அந்த செக்ஷன் போய் பார்த்தா எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக ட்ரெஸ் வேண்டியது அந்த ஆங்கரில் தொங்க போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறதா நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இவங்க கூப்பிட்டு போயிட்டு இதை காட்டுங்க. நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? 500 இருக்கும். ஒரு ஷர்ட்டுக்கு நம்ம 500 தான் எடுத்துகிட்டு வரும். ஆனால் அவங்க எவ்வளோ தெரியுமா சொல்லுவார்? ஒரு 1000 ரூபா கிட்ட சொல்லுவார். 1000 ரூபா, 700, 800. அண்ணா இந்த ட்ரெஸ்ஸோட வேலை தம்பி 700 rupees, 700 ரூபா சொல்றீங்க, ஆனால் அவ்வளோவா ஒன்றும் இல்லையே. அப்படி இல்லை, நான் மாற்ற போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு இந்தமாரி சில விஷயம் நடந்திருக்கும். எனக்கு இதுமாரி நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதுமாரி நடந்திருந்ததுன்னா ஏப்போ வருது. உங்களுக்கு இதுமாரி நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. இது எல்லாருக்குன்னா மோஸ்டா அந்த மாரி இருக்காது. ஆனால் மோஸ்டா எப்படி இருக்குன்னா, ஃப்ரிட்ஜில் அன்வான்ட் திங்ஸ்ன்றதை விட இப்போ யூனிஃபார்மே இருக்காது. எதோ தூக்கி உள்ள போட்டு எதோ உள்ள இருக்கும். மாவு பாக்கெட்டு அந்த மாதிரி யூனிஃபார்மா இருக்காது. பட் என் வீட்டில் தான் அப்படியா, இல்லை மற்றவங்க வீட்டில் அப்படியான்னு தெரியல. இப்போ நான் சொல்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரிலேட் ஆகலாம் சொல்லுங்க. என் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் அந்த பஜ்ஜி மாவு பாக்கெட் இருக்கும், கவரிங் செயின் இருக்குல்ல அது உள்ள இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் கோல்டு செயின் கூட இருக்கும், அது யாரும் தெரியும். அப்புறம் அந்த பஜ்ஜி மாவு பாக்கெட் இருக்கும். பஜ்ஜி மாவு பாக்கெட்ல எதுதான் உள்ள வைக்கிறாங்க எனக்கே தெரியல. அதுக்கு ஏதாவது இருந்தா அது ஏதாவது கெட்டு போயிடுமான்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. ஆனால் பஜ்ஜி மாவு பாக்கெட்ல எப்படி அது கெட்டு போகும்? வெளியே வச்சிருந்தாலே நல்லா இருக்கும் போல. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் அந்த பஜ்ஜி மாவே நாறுது. அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், இன்னும் ஏமா பஜ்ஜி மாவு பாக்கெட்லாம் உள்ள வைக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா அது கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னாலே தம்பி மரியாதையா இருந்துக்க. அம்மா இந்த பஞ்சாமிரத்துல ஏமா இங்க வச்சிருக்க, அது கெட்டுடும், அதனாலதான். மூணாவது விஷயம் வேற ஒண்ணும் இல்லை, அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இல்லாம நம்ம அந்த எந்த வீடுமே இயங்காது. மிடில் கிளாஸ்ல இருந்து எந்த வீடுமே இருக்காது. அதுல முக்கியமா சொல்ல போனா பிளாஸ்டிக் பாட்டில். நான் பிளாஸ்டிக் பாட்டில் சொல்லுவேன். ஒரு நிமிஷம். பிளாஸ்டிக் பாட்டில் நான்
சின்ன வயசுல அதான் என்னோட வாட்டர் பாட்டில். இப்போ ஜூஸ் பாட்டில் ஒன்று வந்துட்டா போதும். இதுக்கு நான் துவைச்சிட்டு வந்துட்டுனா ஒரு நாள் இன்னைக்கு நான் துவைச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து எங்கள் அம்மா இதுக்காக எங்கள் அப்பா இதுக்காக வந்து ஜூஸ் பாட்டில் வாங்கி வந்துட்டு அது அன்னைக்கு நைட்டே தீத்துட்டு அதை அப்படியே ஏண்டா கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாரு. நாளைக்கு காலைல வந்து ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ ஐஸ்கிரீம் டப்பா வரும். ஐஸ்கிரீம் டப்பா எதுக்கு இருக்கும்? ஐஸ்கிரீம் டப்பா நம்ம சாப்பிட்டு ஃபாரின்லாம் எப்படி தெரியுமா ஐஸ்கிரீம் டப்பாவா? சரி, நம்ம இப்போ இந்தியாவிலே ஓரளவுக்கு ஹெல்த்தியர் பர்சன்லாம் வந்து ஐஸ்கிரீம் டப்பாவை தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களே அது வந்து அதெல்லாம் தூக்கி போடாது, தப்புன்ட்டு அதை தூக்கி வச்சுட்டு அதில் கருவேப்பில்லை, கொத்தமல்லி அது போடுறது, இந்த நூல் உண்டை, அப்புறம் மீன் வாங்கினோன்னா அது புதுசாக எடுத்து போடுறது, குழம்பு ஊற்றுறது. ஸோ நான் வீட்டில் மட்டும் நான் ஒரு இது சொல்கிறேன். நான் வீட்டில் மட்டும் நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருவேன். எங்கள் அம்மா என்ன தவணை பண்ணுவாங்க, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கூட ஸ்கிரீன் டப்பா வாங்கினல அது கொஞ்சம் கொடு, பிளாஸ்டிக் பேக் எடுத்துருந்தியா வாங்கி வந்தியா குடு. அம்மா ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போ வாட்டர் பாட்டிலே இல்லைம்மா, கொஞ்சம் வாங்கி கொடுமா. வாட்டர் பாட்டிலா இந்தா அம்மா, இது 7 பாட்டிலு ஓகே போலாடே. சரி ஓகேம்மா, ஓகே. பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராகவே இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும், இப்போ 7 பாட்டிலாக இருந்தால் அதுதான் எனக்கு அடுத்த நாளைக்கு வந்து வாட்டர் பாட்டில். இப்போது ஐஸ்கிரீம் டப்பாவாக இருந்தால் அடுத்த நாளைக்கு அதான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இப்போ நான் கடையிலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்கினேன்னா அதான் அடுத்த நாளைக்கு வந்து எனக்கு கேரி பேக். அடுத்து எங்களுக்கு இந்த காட்டன் இருக்கிறத விட அந்த பிளாஸ்டிக் பேக் நிறையா இருக்கும். அந்த குப்பை எடுத்து போட்டு அந்த குப்பை எடுத்து கட்டிட்டு இப்போ நம்ம இப்போ வெங்காயம்லாம் இருந்து அந்த தோல் இருக்குல்ல, அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல கட்டி போட்டு அதுக்கு குப்பை தட்டில் போடுறதா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இப்போ கடைக்கு கூட நம்ம போறோம்னா அதுதான் நம்மளுக்கு வந்து கேரி பேக் யூஸ் ஆகும். அதுமாரி நிறைய மிடில் கிளாஸ் பழக்கம் நடக்கும். அதாவது எப்படி சொல்றது, ரிசோர்ஸ் யூஸர். இப்போ 4வது டாபிக் வரும். 4வது டாபிக் வந்து இப்போ ஏசி. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக எதுக்கு ஏசி யூஸ் பண்ணுவாங்க? வீட்டில் வந்து புழுக்கமாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதுக்குனால நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணுவோம். ஆனால் எங்கள் வீட்லேயோ இல்லை சாதா வீட்டில் சொல்கிறேன், வின்டர் சீசன்னா அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மியூசியம் பொருள் மாதிரி அப்படியே கண்காணிச்சு இதே பார்த்து முடியும். அந்தமாரி வேணா இருக்கும். ஆனால் சாதாரணமாக நம்ம வந்து இப்போது சாதாரண நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் இது சம்மர் டேஸ் வந்தால் நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு வேளை மட்டும் சம்மர் டேஸில் இல்லாமல் சம்மர் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு வின்டர் டேஸில் யூஸ் பண்ணனா ஒரு கிளியராக சொல்கிறேன். சம்மர் டேஸில் யூஸ் பண்ணுறோம் தெரியாதனமா, அந்த வின்டர் டேஸில் யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்க, ரொம்ப வேண்டியதை சரி ஏசி போடும். நம்ம வீட்டில் கூட அது அடி வாங்கிக்கிறேன், இதுக்காக தான் அடி வாங்கிக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஏசி ஐட்னு வந்தேன். இட் இஸ் மோஸ்ட் நாட்லி ரிலேட்டபிள், பட் இட்ஸ் ரிலேட்டபிள். ஸோ நம்ம லாஸ்ட் இது வந்துட்டோம். அது லாஸ்ட் இது என்னன்னா நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்டாக வந்து படிக்க தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என் வீட்டில் அப்படி கிடையாது. நம்பரை நோட் பண்ணுறதுக்கு ஒரு துணியாவே என்னோட இந்த நியூஸ் பேப்பர் தான் இருக்கும். அதுக்காக இருக்கட்டும், அப்புறம் கீழே இருக்கிற சாம்பார் துடைக்கத்தான் இருக்கட்டும், எதுக்குனாலும் அந்த நியூஸ் பேப்பர் தான் எங்களுக்கு யூஸ் ஆகுமே. அந்த நியூஸ் பேப்பர்ன்றது வந்து எங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ கூட நான் எனக்கு தெரிஞ்சு அந்த நியூஸ் பேப்பர் வந்து பழங்காலத்து 2017 நியூஸ் பேப்பர்லாம் எங்களுக்கு இப்போ கூட எடுத்து வச்சிருக்கோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி அந்த ஷெல்ஃப் கிளீன் பண்ணுறதுக்கு, ஷெல்ஃப் அந்த ஒரு ஸ்க்ரீனாக போடுறதுக்கு, வீட்டை துடைக்கினா ஏதாவது தண்ணி கொட்டிட்டுனா இல்லை சாம்பார் கொட்டினா அதை துடைக்கிறதுக்கு மோஸ்டா நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எங்க வீட்டுல அப்படியா இல்லை உங்க வீட்டுல அப்படியா தெரியல, கொஞ்சம் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ
லாஸ்ட்டாக ஸோ நான் சொல்ல வேண்டியது நினச்சா சொல்லிட்டேன். இப்போ நான் இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த இதுக்காகவே கொஞ்சம் ஆக்ட்லாம் பண்ணி இப்போ தான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்டாக நான் இதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் பார்ட் 2 கொஞ்சம் பார்ட் 2 வேணும்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் இதுக்காக நான் இப்போ ஃபன் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வந்து இது தப்பாக எடுத்துக்கணும். நானே அந்தமாரி நானும் அந்தமாரி பையன் தான். ஸோ எனக்கு அதுமாரி கவலைலாம் இல்லை. நான் சும்மா அந்த மாரி என்ன நடக்கும், அந்த மாரி அந்த வீட்டில் மாரி தான் நான் நடக்கும். ஏன்னா வீட்டில் மோஸ்ட்டாக என்ன நடக்குது அந்த மாரி தான் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எண்டில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன். நம்மள மாரி ஆளுங்களாம் வந்து நல்ல ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நல்ல ரிசோர்ஸ் யூசர்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை, கொஞ்சம் ஏற்றி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு இதோட நல்லா யூடியூப் வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணி நம்மளும் கொஞ்சம் பெருசாக ஏற்றி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் ஃபன்.